மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே என்டையராக வேறு மாதிரி இருக்கும். மணிவண்ணன் சார் வந்து பைலட் ட்ராக்கில் ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பார். அம்பிகை நேரில் வந்தால் படத்தில் ராஜா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாரு இங்கே ஷார்ட்ஸ் வேணும்னு. லீடர் போட்டு கொண்டு வந்து அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர். இவங்களுக்கு வந்து இவங்க பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, பட் அது பர்ஃபெக்ஷன் அல்ல. கிளைமேக்ஸ் மட்டும் சார் ஆல்மோஸ்ட் 10 days ஷூட் பண்ணிருக்கோம். 10 days ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி பார்த்தப்போ நான் சொன்னேன், சார் படம் 2 இடத்துல முடியுது, ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸோட தூக்கிடுங்க. இல்லை இப்போ உங்களுக்கு என்ன மிச்சம்னார். அந்த 1000 அடி 52 பிரிண்ட்டில் 52,000 அடி பாசிட்டிவ் மிச்சம். இதை ஒன்றையாவது மிச்சம் பண்ணுவோன்னு நோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒரு 4 நாள் கழித்து ராவுத்தர் படம் பார்க்குறாரு. படம் பார்த்தார், நல்லா இருக்கத்தான்ட்டு போயிட்டார் அவர். நான் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி லேபுக்கு போனால் இந்த 1000 அடியை வெட்டிட்டு இருக்காங்க டேபிளில் போட்டு. என்னங்க இதுன்னு கேட்டேன். இல்லை ராவுத்தர் வந்து அது நீங்கள் சொன்னது தான் சொன்னார். இப்போ நான் சொன்னதை கேட்கல. நான் அப்போ நம்பி சாரோட சண்டைக்கு போனேன். என்னுடைய ப்ராடக்ட்டு யாரை கேட்டு இவங்கெல்லாம் கை வைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் வேணான்னு டிசைட் பண்ணணும். நான் கட் பண்ணணும் தான், பட் அதை டிசைட் பண்ண வேண்டியது நான், இவங்க இல்லை. இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அப்படின்னு இல்லை வந்து சொன்னார். வந்து யார் சொன்னார்? ஜெயச்சந்திரன் சொன்னார். ஜெயச்சந்திரன் சொன்னால் நீங்கள் ஏன் சார் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பவரே கிடையாது இதுக்கு. பட் இப்போது நானும் கட் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன், அது வேறு. பட் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இது எப்படி நடக்கலாம்? அப்போ நாங்கள் யார்? அப்படிலாம் சண்டை போட்டு தான் ஒரு வழியாக அதை ஆச்சு. அதோட நமக்கும் உங்களுக்கும் மனசு வருத்தம் ஆச்சு. பட் அரவிந்த்ராஜோட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயம் வேறு. பட் அது லைஃப்பில் நம்மளுடைய சர்வைவலையே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்.